இன்று திங்கட்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் 14ஆம் நாள். இன்றைய திதி சதுர்த்தி மாலை 5:04 வரை, பின்னர் பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் பூராடம் காலை 10:34 வரை, பின்னர் உத்திராடம். யோகம் சித்த யோகம் காலை 10:34 வரை, பின்னர் மரண யோகம். இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:22 வரை ரிஷபம், பிறகு மிதுனம் ராசிக்கு. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரை. குளிகை பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். கரணம் பாலவம் கௌலவம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி தேய்பிறை சதுர்த்தி. இன்றைய விசேஷம் சங்கடஹர சதுர்த்தி விரதம். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 27/5/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 14ஆம் நாள் திங்கட்கிழமை. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். தோற்ற பொலிவு கூடும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே மிகவும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது. விலங்கி சென்ற உறவுகளும் விரும்பி வருவாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால தன்னம்பிக்கை குறையும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். எல்லா வகையிலும் தடைகளும் பிரச்சனைகளும் உருவாகும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர வகையில் தேவையான உதவிகள் எல்லாம் உண்டு. மனைவி வழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. தாய் உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் புதிய புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அரசால நல்ல அனுகூலமான பலன்கள் எல்லாம் ஏற்படும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய புதிய சிந்தனைகள் எல்லாம் உங்களுடைய மனதில் தோன்றும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை எல்லாம் அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நீங்கள் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே அடங்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் கூட இன்று முடியக்கூடிய நிலை இருக்கு. நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் பணப்பற்றாக்குறை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை எல்லாம் தீரக்கூடிய நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது.
இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நிலை இருக்குது. வீடு மனை வாங்குவது இருப்பது இது போன்ற விஷயங்கள்லாம் மிகவும் லாபகரமாக அமையும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணமும் வந்து சேரும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால சிலர் உங்களை சீண்டி பார்ப்பாங்க. உடனே நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கணவன் மனைக்குள்ள சந்தேகம் வந்து சரியாகும். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உணர்ச்சி வேகத்தில் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை எல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. வெளி உணவுகளையும் தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுகமான விமர்சனங்கள் எல்லாம் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் ராஜதந்திரமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. உறவினர்கள் நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான பண உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள் எல்லாம் ஈடுபடுவீங்க. பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீங்க. வேற்று மதத்தவர்களுடைய உதவி கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.